நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கிறோம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஒகேனக்கல் போகிறதுக்காக பிளான் அது. நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்போ நம்ம காரில் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த காரில் போகும்போது நம்ம பார்க்கும்போது ரோட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சேலம் டு ஒகேனக்கல் ரோடு வந்து சூப்பர் ரோடு. அங்கேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் ட்ராவல் சூப்பராக இருக்கும். ரோடும் கொஞ்சம் நல்லா வளைஞ்சி போகும், பயங்கரமாக இருக்கும். நல்லா ட்ராவல் பண்ணணும் ஆசைப்படுறவங்களாம் ட்ராவல் பண்ணுங்கள். ஒகேனக்கல் ஃபால்ஸை பாருங்கள், தண்ணி செம்மையாக வருது, சூப்பராக வருது. இங்கே போட்டிங்கும் உண்டு, நீங்கள் குளிக்கவும் செய்யலாம். நல்ல தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒகேனக்கல் போல் நல்ல வாட்டர் போயிட்டு இருக்குது, நல்லா குளிக்கலாம். ஜென்ஸ் சைடு சூப்பர் வாட்டர் வருது, நல்லா ப்ரெஷராக வருது. லேடிஸ் சைடு கொஞ்சம் சீராக தான் வருது. ஜென்ஸ் சைடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷான ஏர் வாட்டர் வருது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வருது பாருங்கள். நம்ம வாட்டர் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மேலே இருக்கும். அங்கே ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்கும், அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம படகு சவாரிக்காக பேசிட்டோம். 4 பேர்த்துக்கு 1500 ருபீஸ் கேட்குறாங்க. நம்ம பேசி கவர்மெண்ட் ரேட் அதுதான். நம்ம அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதெல்லாம் நீ கொடுக்க தேவையில்லை. அழகாக நீங்கள் போயிட்டு ஒரு லிமிட் வரைக்கும் காட்டுவாங்க, அது வரைக்கும் தான் அவங்க காட்டுவாங்க. அது 1500 இருக்குது. அது எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த சைடு ஒரு கரை இருக்கும், அந்த கரை வரைக்கும் எட்டு போவாங்க. நமக்கு கரை வரைக்கும் தேவையில்லை, நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து கரைக்கெலாம் போகல. நம்ம கொடுத்து 1500 பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம் படகு சவாரியில். 2 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் வந்து அங்கே போய் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். போட் சவாரி 4 பேர் தேவைப்படுறதுனால. இப்போ ஃபால்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம ஃபால்ஸு. தண்ணியை பாருங்கள் எப்படி எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம படகு சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒர்த்து சொல்லுவாங்கள்ல, அந்த ஒர்த்து இது தாங்க. நம்ம ட்ராவல் பண்ணதில் இந்த படகு சவாரி செம்ம பெஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மீடியம் தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஏரியா. இன்னும் எல்லா மலை சைட்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் அங்கே 2 ஃபால்ஸ் மாதிரி நடுவில் இருக்குது. இது போட்டிங் போகிற ஏரியாவில் இருக்கிற ஃபால்ஸ். இது மெயின் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. கார் பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் தான் வாங்குறாங்க, 50 ருபீஸ் தான் வாங்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஹோட்டல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அது இங்கே ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட், மீன்லாம் கிடைக்கும். சமைச்சு சாப்பிட்லாம், நீங்கள் சமைக்க சொல்லியும் சாப்பிட்லாம், சமைச்சிட்டே இருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வாங்கி கொடுத்து அவங்கள சமைக்க சொன்னால் அதுவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நம்ம போட்டிங் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போகிறது ஒரு 5:30க்கு மேலே ஒரு 6 o'clock இருக்கும் அந்த டைம் வந்து. அதனால் அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம லைவ் இது, சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட். என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப பாருங்கள் சீ வாட்டர், உங்கள் வாட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ராவலே வேறு லெவல் இருக்கும். ட்ராவல் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதை அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு இது அது. அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், அங்கே ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரும். இதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் இப்போ கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, அதனால் கம்மியாக தான் இருக்குது இது ஃப்ளோ வாட்டரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள். அங்கே உள்ள நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் போட்டிங் போங்க. ஒகேனக்கல் போகிறவங்க ஃபால்ஸில் குளிக்க மறக்காதீங்க. அங்கே ஆயில் மசாஜுக்கு தான் அதையும் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். வாட்டர்ஸ்லாம் போட்டிங் போக மறந்துடாதீங்க. போட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் போட்டிங்கை பண்ண என்ஜாய் பண்ணுறது வேறு லெவல், சூப்பராக இருக்கும். வேறு எங்கேயும் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. 2 சைடும் போல் நடுவில் வாட்டர் போடுறது பார்க்க முடியாது. நீங்கள் பழைய மூவியில் கூட இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை விஜயகாந்த் மூவிஸ், எம்ஜிஆர் மூவிஸ்லாம் இந்த இடம் வந்து இருக்கும், பார்க்கலாம். 80s மூவிஸில் இந்த ஏரியா அப்படியே இருக்கும் பாருங்கள். அந்த கேமரா பார்த்துட்டு இருக்கார்ல, அவரு தான் நான். கேமரா எடுக்கிறாங்க வீடியோ வச்சு, அதுதான் நான். பாருங்கள் எல்லோ இந்த ஏரியாவை வேறு நம்ம அண்ணன் நல்லா ஓட்டினார். நல்லா சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் அந்த அயன் பிரிட்ஜு. அந்த அயன் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு பர் ஹெட்டுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. 20 ருபீஸ் கொடுத்து பார்க்குறதுக்கு என்ஜாய் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல போய் பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். வீடியோஸ், ஃபோட்டோ ஷூட்ஸ், வீலாக்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி எடுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள்.
நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் அங்கே ஃபால்ஸை பாருங்கள், எவ்வளோ ப்ரெஷராக வாட்டர் வந்துட்டு பாருங்கள். இது வந்து நம்ம ரோட்டில் வந்து வர வியூ வழி இது, அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த வியூவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மலை பக்கத்தில் தான் நம்ம ஏரியா இருக்குது. ஆனால் இது மலையில் தான் கிடையாது, நம்ம அது மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் இருந்துட்டு மலையில் விளைஞ்சு தான் ரோடெலாம் போய்ட்டுருக்கும். அந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா வர வழியில் நிறைய எனக்கு காட்டும் பார்க்கலாம். நம்ம காலில் வந்து ரிட்டன் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இவ்வளோ ஃபுல்லாக எல்லாம் க்ரீனாக தான் இருக்கும். ஒரே ட்ரீஸ் தான், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான லொக்கேஷன் மாதிரி வண்டி கட்டி ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு, நம்ம ரிட்டன் வரதுக்குள்ள இந்த நைட் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஒகேனக்கல் ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபியூச்சரில் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.